ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சவுத் இந்தியன் ஃபேமஸ் ரெசிபி பூண்டு குழம்பு அதுதான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது சவுத் இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெசிபி பூண்டு குழம்பு ரெசிபி. ஸோ கார்லிக் குழம்பு கூட இங்கிலீஷில் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து கடாயில் ஊற்றியாச்சு. இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஸோ ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்ப எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக அட்டகாசமாக இருக்கும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இப்போ பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கோம். ஒரு 12 பல் அதை போட்டாச்சு. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஓகேங்களா, போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை நிறம் மாதிரி ஒரு பொன்னிறமான கலருக்கு, ஒரு கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லை, இப்போ நியூலி பார்ன் பேபிஸோட மதர், ஸோ அவங்க கூட இந்த குழம்பு ரெசிபியை சாப்பிட்லாம். அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் பூண்டு இருக்குது, பூண்டு மட்டும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்யணுன்னா இந்த ரெசிபி தான் நீங்கள் செய்ய முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் மாறணும், அது தெரியும். நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சல். வெங்காயம் கலர் மாறிடுச்சு, இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த புளி கரைச்சலில் மஞ்சள் போட்டோமா, இப்போ கல்லுப்பும் போட்டாச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு. இதுலேயே மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டாச்சு. ஓகே, இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி
எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வெந்து போகணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நாங்கள் போகிற குக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் ஈஸியாக தமிழ்நாடு ஸ்டைலில் நாங்கள் உங்களுக்கு ரெசிபிஸ் மேக் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். இதை ஒர்க்கிங் லேடிஸ் மட்டும் இல்லை, ஒர்க்கிங் ஜென்ஸு, பேச்சுலரு, யார் வேணால் இதை ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த பூண்டு குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு எல்லாம் போட்டுட்டு கலந்து வச்சுருந்தாலும் அதை மொத்தமாக நம்ம ஊற்றிட்டு இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். எவ்வளோ ஈஸி இல்லை இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இதை பாருங்கள், நாங்கள் அதை பக்கம் சுட சுட சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த சூடான சாப்பாட்டுக்கு சுவையான இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டை வார்த்தைகளால சொல்ல முடியாது. நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டா தான் அந்த அருமை டேஸ்ட் எல்லாமே தெரியும். இது வரைக்கும் பூண்டு குழம்பே நான் செஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டில் சமையல் செய்வீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இது நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு சுண்டிச்சுன்னா பூண்டு குழம்பு ரெசிபி ரெடி. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு. ஸோ சூப்பரான டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெசிபி ரெடி. இது சூடான சாதத்துக்கு இது மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான பூண்டு குழம்பு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த பக்கம் பாருங்கள், சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. சூடான சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இந்த அருமையான சுவையான பூண்டு குழம்பு ரெசிபி. இந்த மாதிரி கையால் எடுத்து நசுக்கி பார்த்தா அது வெந்துச்சான்னு தெரியும். இப்போ நம்ம இதை வடிக்க போகிறோம். அதுக்காக தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த கிளாஸ் வச்சிட்டோமா, என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி மட்டும் தனியாக கீழே இருக்க அந்த குண்டால் ஃபில்டர் ஆகிடுது. தெரியுதா உங்களுக்கு?
அப்படியே அப்பளம் பொரிக்க போகிறோம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் ஈரல் அதற்கு நல்லா காஞ்சிடுச்சு, எந்த ஈரம் இல்லை. இப்போது சமையல் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்பளம் பொரிக்க போகிறோம். இப்போது அப்பளம் 555 பிராண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நல்லாயிருக்கு. அப்பளம் நல்லா பெரிய பெரிய அப்பளமாக நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட நல்லா டேஸ்டியாக வருது. இந்த பக்கம் குழம்பு ரெடி, அந்த பக்கம் அப்பளம் செய்கிறோம். இந்த பக்கம் சாப்பாடை வடிச்சிட்ருக்கோம். சுட்ரா அது பாருங்கள், ஆல்ரெடி அது எல்லா தண்ணியும் குண்டால ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. இன்னும் சிறுவாக லைட்டாக தண்ணி வந்துட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போது அப்பளம் செய்ய போகிறோம். இது மாதிரி பூண்டு குழம்பு ரெசிபிக்கலாம் அப்பளம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த அப்பளம் என்ன அப்பளம் சொன்னால் 555 பிராண்டோட அப்பளம். ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். நல்லா அகலமாக பெருசாக வரும். ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு வெறும் அப்பளத்தை மட்டும் எடுங்க. ஸோ பாருங்கள், அப்பளம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ எம்மையான நல்லா மொறுன்னு அப்பளம் ரெடி. ஸோ இப்போ சாதம் நல்லா வடித்தாச்சு. ஸோ சூப்பரான சாப்பாடு ரெடி. இப்போ அதை நம்ம நிமித்திக்கலாம். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க சுட சுட சாப்பாடு ரெடி. இன்றைக்கி இதுதான் எங்களுடைய டின்னர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு. இது மேலே பூண்டு குழம்பு ஊற்ற போகிறோம். நம்ம பூண்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். வாவ், பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு இருக்குல்ல. இது கூட அப்பளம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி சுட சுட சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் செஞ்சுட்டு அந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி மறுபடியும் இதை செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ருசியான ஒரு குழம்பு ரெசிபி இந்த பூண்டு குழம்பு ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.